அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம். இது நம்முடைய புதிய சேனல். ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும். விருப்பமுள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவில் நீங்கள் பிறந்த யோகங்களின் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பொதுவாக எல்லாரும் இப்போ சண்டே டு சாட்டர்டே இந்த கிழமையில் ஏதாட்டும் ஒரு நாள் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதே மாதிரி ஏதாட்டும் ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு இருக்கும். அஸ்வின்லேருந்து ரேவதிக்குள்ளே ஏதாட்டும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த யோகங்கள் பஞ்ச அங்கங்கள் அதில் இந்த யோகங்களும் நாம யோகங்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் பார்த்துருங்க. இந்த பஞ்சாங்கங்களில் பஞ்சாங்கம் அதில் அந்த நாம யோகங்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அந்த நீங்கள் இந்த யோகத்தில் பிறந்தீங்கன்னா, அதாவது இந்த விஸ்கம்பம் என்ற நாம யோகத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களோட குணாதிசயங்கள் பற்றி பார்ப்போம். இந்த விஸ்கம்பங்கிற யோகம் ஒரு அசுப யோகமாகும். நீங்கள் இந்த யோகத்தில் பிறந்தீங்கன்னா உங்களோட எதிரியை ஈஸியாக ஜெயித்துருவீங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க உங்களை பற்றி மனசில் என்ன நினைக்காங்க அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சு கொள்வீங்க. அந்த தன்மை உங்களுக்கு உண்டு. பின்னால் நடக்க போவதை நீங்கள் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு உண்டு. மேலும் இந்த மாந்திரியம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். யாருக்கும் கட்டுப்படாமல் ஒரு தன்னிச்சையாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி தான் நீங்கள் நடப்பீங்க. நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் இந்த குடும்பத்தினர்கள் ஆகியவற்றை நல்லபடியாக நீங்கள் மதிப்பீங்க. அவங்களோட சேர்ந்து வாழ்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இதான் இந்த விஸ்கம்பம் யோகத்தில் பிறந்தவர்களின் பலன்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிதி. இந்த பிரிதிங்கிறது ஒரு சுபமான யோகமாகும். இந்த யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், அதாவது இந்த பிரிதி யோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் பேசும்போது நல்லா இனிமையாக பேசுவீங்க. நல்ல பேச்சுத்திறன் அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல செயல் செய்வாராங்க இருக்கீங்க. அதாவது எந்த கெட்ட விஷயத்தையும் ஈடுபடாமல் மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வயசில் மூத்தவங்க, ஞானிகள், மகான்கள், குரு இவங்களை நீங்கள் மதிப்பவங்களாக இருப்பீங்க. அது இல்லாமல் நல்லா கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு உறுதியான மனம் இருக்கும். அதாவது மனதைரியம் உங்களுக்கு அதிகம். அதுவே எந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்லாமல் அந்த செய்து காமிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காமிப்பீங்க. ரைட்டா? இதான் இந்த பிரிதி நாம யோகத்தில் பிறந்தவர்களின் பலன்கள். அடுத்து ஆயுஷ்மான். மூணாவது நாமயோகம் ஆயுஷ்மான். பொதுவாக இந்த ஆயுஷ்மானுங்கிறது நம்ம பொதுவாக ஒருத்தரை வாழ்த்துறோன்னு நம்ம பயன்படுத்துகிற யோகம் தான் இந்த ஆயுஷ்மான். பொதுவாக இந்த பெரியவங்க, மகான்கள், ஞானிகள் எல்லாமே நீடுடி வாழ்க, அதை நீங்கள் ஆயுஷ்மான் அப்படி தான் சொல்லுவாங்க. அதான் ஆயுஷ்மான்னாலே நீடுடி வாழ்க, அதான் இதோட அர்த்தம் பார்த்துருங்க. மற்றவங்களை வாழ்த்துறோன்னா இந்த யோகத்தை பயன்படுத்தி தான் வாழ்த்துவாங்க ஆயுஷ்மான். யோகத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீண்ட காலம் வாழ்க்கை இருக்கும். ஆயுள் உங்களுக்கு அதிகம். வாழ்க்கை நல்லா சிறப்பாக அமையும். நல்ல செயல் செய்வீங்க. கெட்ட செயல் பொதுவாக ஈடுபட மாட்டீங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த பதிவில் 3 நாமயோகங்களை பற்றி பார்த்துள்ளோம். அடுத்த பதிவில் மொத்தம் 27 நாமயோகங்கள் உண்டு. தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.